ஹே ஹாய் இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இப்போல்லாம் காலேஜில் அட்மிஷன்ஸ் என்கொயரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 12th எக்ஸாம் முடிஞ்சதுனாலே அட்மிஷன்ஸ் வந்து செம்மையாக கலக்கட்டும், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் காலேஜில். உங்கள் சர்க்கிளில் யாராவது இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்கள டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. பிகாஸ் இன்ஜினியரிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ். பட் எங்கே படிக்கிறோங்கிறத கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும்போது அந்த காலேஜில் வந்துட்டு என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கா, இல்லை என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் அது எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்டலில் போய்ட்டு இன்ஜினியரிங் படிங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா உங்கள் ரூம்மேட் வந்து மேபி ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இல்லைனா ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ரொபோட்டிக்ஸ் யாராக வேணால் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எல்லாரோட சப்ஜெக்ட்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம சும்மா பேசிக்கிட்டால் கூட நிறைய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு அங்கே ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்கும். ப்ளஸ் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அங்கே சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படியும் நம்ம பிஇ முடிச்சுட்டு ஃப்ரெஷராக ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ரெஃபரல் கேட்பாங்க. மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நமக்கு ஏதோ ஒரு சீனியரை தெரியும்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபர்னால் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் ஒரு ரெஃபரல் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஜாப் தேடுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் யார்கிட்ட விசாரிக்கிறீங்களோ இல்லையோ அந்த காலேஜோட பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட விசாரிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த காலேஜை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக தெரிய வரும். ஸோ நல்ல டைம் எடுத்து நல்லா விசாரிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணுங்கள்.